அழகைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க. ஏதோ நினச்சிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்றாக்கில் நம்ம அங்கே தான் நின்று போடுவோம். நம்ம சைடு போடுவோம், ஃப்ரெண்டு சைடு போவாங்க. அந்த இடத்துக்கு ஏற்றாப்பில் வந்திருக்கோம். இது பேரும் அதே பேர் தான், ஏனப்பும் தம்பட தான். ஷெட் இங்கே வந்து எங்களுக்கு சத்தியமாக வந்து ரொம்ப மனசே கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா அங்கே தான் கொலை இருக்குதுன்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலேயாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது கொலை. காட்டுற பாருங்க, சரியான கொலை. மீனே பிடிக்க முடியாது போல. இன்றைக்கி தேவையில்லாமல் வந்து ரிஸ்க் எடுத்துட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கைஸ் தண்ணி கிடக்குது. இந்த எல்லா இடத்தையும் அம்மா வந்து அடைச்சிருக்கு. பார்த்துருக்கீங்களா? யாரும் மீன் பிடிச்சிருக்காங்கண்ணா அந்த அம்மளையெல்லாம் வெளியே எடுத்து போட்டு அதே ப்ராசஸ் தான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். ஆனால் இது என்னென்னா அம்மளை கை கட்டுறது தூரம் தான் இருக்குது. எலி எடுத்து போட்டு வேணால் மீன் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கேஸ் பார்த்தீங்களா? பக்கத்தில் வந்தாச்சு. கைக்கு எட்டுறது தூரம் தான். ஆனால் அம்மளை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு அம்மளும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க ஏப்பா, செம்ம பெருசு. வாய்ப்பில்லை கைஸ், இந்த அம்மல் ரொம்ப டைட்டாக இருக்கு. ஓய் டஃப்பு தான் அப்புறம் உள்ள போடுறது. இந்த அந்த இடத்துல கலைக்கணும். தெரியுதா என்ன? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கலைச்சிட்டு இந்த இடத்துல போடணும். சரி இந்த இடத்துல கழிச்சிட்டு இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும். சொல்ல முடியாது, மாட்டினாலும் தான் மாட்டோம். சரி ஓகே கேஸ், அவங்களுக்கு துண்டிலாம் போட்ட அப்புறம் வீடியோ எடுக்க வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பல போடுறதுக்கு அடுத்தது போட்டாச்சு. அதாவது நான் மட்டும்தான் இங்கே போட்டிருக்கேன், யாருமே இங்கே போடல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் வேறு இடத்துக்கு தான் போயிட்டாங்க. தெரியுது அப்படின்னு தெரியல உங்களுக்கு. இங்கே தான் போட்டிருக்குறோம். இந்த உள்ள பேருக்கான நரம்பு. சரி இந்த இடம் உடச்சி ஒன்று கொஞ்சம் உடச்சி விடலாம். ஆனால் பயங்கரமாக இருக்குது. சரி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பறந்து விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு விரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே வந்து இப்படி வரவே வராது. எனக்கு எப்படி இங்கே வந்துச்சுன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. எதனால்? ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். மீன் ஹேட்ச் ஆன அப்புறம் வந்துட்டு நான் காட்டுறேன் கைஸ். இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தள்ளி வந்தாச்சு. இது என்னடா இது என்ன ப்ரோ இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதே தான். நம்ம அங்கே பிடிச்சோம். ஓகேவா? நம்ம அங்கே பிடிச்சோம். இப்போ அதுக்கு அப்படியே ஏற்றாப்புல வந்துருக்கோம். இந்த இடத்துல மீன் கிடையாது. ஆனால் இவங்க வந்து போட்டிருக்காங்க. மீன் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிருக்கு. வெள்ளத்தில் தான் அந்த இடத்துல மீன் வந்திருக்கும். வர வாய்ப்பு இல்லை. வெள்ளத்தில் வந்திருக்கோம் எதுக்குன்னு தெரில. ஆனால் மீன் கிடக்குது. மீன் கண்டிப்பாக கிடக்குது. லைவாக ஹேட்ச் ஆனால் செம்மையாக இருக்கும். நான் பார்க்குறேன், பட் அப்படி தான் ஹேட்ச் ஆகிற மாதிரி தெரில. ப்ரோ 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 கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். இப்போ இங்கே விரால் மீனை பார்த்தேன்னா இங்கே விரால் மீனை பார்த்தேன். கௌமி, நான் இப்போ சத்தியமாக இங்கே விரால் மீன் பார்த்தேன். இங்கே விரால் மீன் இப்போ நான் பார்த்துட்டேன். விரால் மீன் தான் இப்போ நான் பார்த்தேன். ஆனால் ஒரு மாதிரி மண்ணை புரட்டிக்கிட்டே வருதா என்னங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. விரால் மீன் பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் சடக்குன்னு ஏதாவது நடிக்கும். லைவாக மாற்றணும் சார். போடு. வெயிட் பண்ணிடுங்க ப்ரோ. வெயிட் பண்ணிடுங்க. அடிங்க ஸ்ட்ரைக். என்னாச்சு? ஸ்பீடாக ஏங்க சொல்றிய? சரி வெயிட் பண்ணுங்க. தான் பார்க்கலாம் கைஸ். வெரி தானே கைஸ், விரால் கைஸ். செம்ம ஃபைட்டு, செம்ம ஹேட்சி உயிரோடு இருக்குது. அதில்
இவனை அப்படியே இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம். போடு கைஸ், இவ்வளோ இங்கே இருக்குது கைஸ், கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்போ நமக்கு இங்கே போட்டிருக்குறோம். ஆனால் அந்தளவுக்கு எந்த இதுக்குமே தெரில. அங்கே போட்டிருக்கோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாயை பொழந்து எடுக்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்க, கூர்மையாக இருக்குது. கொடுங்க ப்ரோ, கரெக்டாக சரி ரைட், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நாங்கள் இங்கே வந்து தாராளமாக ஒரு 2 கிலோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, விரால் மீனே அழிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா 100-150 மீன் எல்லாமே 4 கிலோலேருந்து 5 கிலோ சைஸில் தான் கிடக்கு. அப்புறம் நோடுங்க கேமராலே காட்டுறேன் வருங்க. 10 அங்கே சத்தியமாக ஒன்று தெரியாது. தெரிதா அந்த ஒரு வால் மாதிரி இருக்குது பாருங்க கைஸ், அதான் கைஸ் மீன். அந்த 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 நொழுதா அந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு வால் மாதிரி இருக்கும், அதுதான் மீன். அதாவது அங்கே ஒரு 10 மீன் நிற்கும் அப்படின்னாலும், குறைஞ்சது அங்கே ஒரு 20 மீன் இல்லை 10 மீன் குறைஞ்சது நிற்கும். பாருங்க தெரிதா கைஸ், அது எல்லாமே மீன் தான். நீங்கள் ரொம்ப யாரும் வழுக்கலண்ணா தெரியுதா, பிளாக் கலர் டாட்டாக தெரியுது. எல்லாமே எப்படின்னாலும் இது 6 கிலோ இருக்கும் கைஸ் தாராளமாக. ஷிட் கைஸ், இது ஒரு 6 கிலோ இருக்கும் இப்போ அந்த மீன், சத்தியமாக சொல்கிறேன். உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். செம்மையாக இருக்கும் கைஸ், இந்த மீன்லாம் பிடிச்சா செம்மையாக இருக்கும். இங்கே தெரியுது அந்த முள்ளுக்குள்ளே தானே, அது தெரியும். இவங்களுக்கு தெரியாதுல்ல. ஐயோ அப்பா, எப்படி வரும்? 6 கிலோ 7 கிலோ இருக்கலாம்ல. இந்த கிடக்குது அதான்ல, இதானே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க இந்த ஓட்டைக்குள்ள இந்த அது நீளமாக ஒரு கம்பு மாதிரி லைட்டாக உங்களுக்கு தெரியும், அது வந்து மீன். ஏக்கச்சக்கமான மீன் இதில் கிடக்கு. ஓ ப்ரோ 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 தெரியுதா கைஸ்? தப்பு பண்ணிட்டேனே கைஸ். இது இப்போ இங்கே ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? பாருங்க கைஸ், நீங்கள் கேமராவில் பார்க்க உங்களுக்கு ரொம்ப 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 சின்னதாக தெரியும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அது தெரியுது ப்ரோ. அங்கே இருக்கிறது ப்ரோ நைஸாக இருக்குங்களா? நைஸாக இருக்கிறீங்களா ப்ரோ? நைஸாக கரெக்டாக அந்த இடத்துலேயே தான் ப்ரோ போடுங்க. அந்த கைஸ் அடித்தா மீன் செமையாக இருக்குங்க ஸ்ட்ரைக்கு. பயங்கரமாக இருக்குல்ல இந்த இடம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அட்டை தானே, அட்டை தான் சொல்கிறாங்க. ஆனால் வகைக்கு அது இருக்குது. ஓ ஐயோ, செப்பலுக்குள்ளே போகுது கைஸ். பாருங்க தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே கைஸ், இவ்வளோ தூரம் வந்து எங்களால் ஒரு மீன் மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சு, வேறு மீன் பிடிக்க முடியல. ஓகேவா எஸ், பை டேக் கேர். நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், நாளைக்கு கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா, பை டேக் கேர், பாய்.